ஹலோ மாணவர்களே, வணக்கம். மாணவர்களே, இன்னைக்கு கணிதத்தில் தோன்றும் மிக முக்கியமான எண்ணை பற்றி தெரிந்து கொள்வோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண் தாங்க பை. இந்த பை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பை என்பது வட்டத்தின் சுற்றளவிற்கும் மற்றும் விட்டத்திற்கும் ஏற்படக்கூடிய தகவை குறிக்கிறது. இங்கிலீஷில் சொல்லணும்னா, பை இஸ் நத்திங் பட் த ரேஷியோ பிட்வீன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எனி சர்க்கிள். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சி பை டி அப்படின்ற சமன்பாட்டில் இதை எழுதலாம். இங்கே சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, வட்டத்தினுடைய சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி டி என்னன்னு கேட்டிங்கன்னா, டயாமீட்டர், சரிங்களா, விட்டம். ஸோ ஆரத்தை போல் இரு மடங்கு, சரிங்களா. அப்போது சி இஸ் ஈக்குவல் டு 2πr, அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு 2r. ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் மீதி? எஸ், பை தான் இருக்கும். ஸோ C by D is equal to pi. சொல்லுங்க சாரா. சார், பை என்ற எண்ணின் மதிப்பை எவ்வாறு சார் எளிமையா அறிந்து கொள்ளலாம்? விட்டத்தின் அலகு ஒற்றை அலகாக இருக்கும்படி, அதாவது 1 யூனிட் டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கிளுக்கு ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த வட்டத்தினுடைய தொடக்க புள்ளி. இப்போது ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் இந்த வட்டத்தை கரெக்டாக 0ல் பொறுத்துற மாதிரி பொருத்திடுங்க. பொருத்தியாச்சா? சரி. இப்போது இந்த வட்டத்தை ஒரு முழு சுற்று உருளை விட போகிறோம். ஒரு முழு சுற்று உருளை பின்னாடி அது எங்கே போய் நிற்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. இப்போது இந்த வட்டம் ஒரு முழு சுற்றை நிறைவு செஞ்சிருச்சு. அந்த புள்ளியை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வட்டம் ஒரு முழு சுற்று நிறைவு செய்த பின்னாடி அது எங்கே போய் நிற்குது? ஆமாம், 3 தாண்டி கொஞ்சம் தூரம் போய் தள்ளி நிற்குது. சரி. இப்போ இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற கோடு துண்டு எதை குறிக்குது? அந்த வட்டம் ஒரு முழு சுற்று நிறைவு செய்த அந்த தூரத்தை காட்டுது. சரிங்களா? அப்போது இந்த சிவப்பு நிறம் கோட்டு துண்டு எதை குறிக்குது? அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு குறிக்குது. சரிங்களா? அப்போது வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி. இங்கே டி என்பது என்ன? 1 யூனிட் டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் எடுத்துக்கிறோம். அப்போது பை இன்ட்டு 1 என்ன வரும்? பை தான் வரும். சி இஸ் ஈக்குவல் டு பை. அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் பையோடைய மதிப்பும் ஒன்றாவே இருக்குது இல்லையா? சியினுடைய மதிப்பும் பையனுடைய மதிப்பும் ஒன்றாவே அமையுது. சார், பையோடைய மதிப்பு 3ஐ விட சிறிது அதிகமாகவும் 4ஐ விட குறைவாகவும் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படின்னா 3ஐ விட எவ்வளவு சார் அதிகமாக இருக்கும்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நல்ல அருமையான கேள்வி சாரா. 3ஐ விட எவ்வளவு அதிகம்? இந்த பை என்கின்ற எண் மதிப்பு 3ஐ விட எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. இப்போது பண்டைய காலத்தில் வாழ்ந்த பாபிலோனியர்கள் பார்த்திங்கன்னா பை என்ற எண் மதிப்பிற்கு 3.125 அப்படின்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி எகிப்தியர்கள் பார்த்திங்கன்னா 3.1605 அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் ஆர்கிமிடிஸ் அப்படின்ற கிரேக்க கணித மேதை மட்டும்தான் வடிவியல் சிந்தனையுடன் பொருத்தமான மதிப்பை கொடுத்தார். அது என்ன பொருத்தமான மதிப்பை பைக்கு கொடுத்துருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய படைப்பான அவருடைய புத்தகத்தில் பார்த்திங்கன்னா, அந்த புத்தகத்தின் பெயர் மெஷர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள், வட்டங்களின் அளவீடுகள். பை என்ற எண்ணிற்கு மட்டும் 3 நிரூபணங்களை கொடுத்துருக்கிறார். 3 ப்ரூஃப் கொடுத்துருக்கிறார். 4வது ப்ரூஃபில் பார்த்திங்கன்னா 96 பக்கங்கள் கொண்ட பலகோணங்கள் வட்டத்தினுடைய உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பொருத்தி அவற்றின் சுற்றளவுகள் மூலம் பை என்ற எண்ணிற்கு மேல் எல்லை மற்றும் கீழ் எல்லைகளை கண்டறிந்தார். அதாவது 223 டிவைடட் பை 71 லெஸ் தேன் பை லெஸ் தேன் 22/7. இந்த ப்ரூஃபை நம்ம ஜியோஜிப்ராவில் பார்க்கலாம். அப்போது 223/71 லெஸ் தேன் பை லெஸ் தேன் 22/7 இதுதான் அவர் கொடுத்த ப்ரூஃப். 223/71 டிவைட் பண்ணிங்கன்னா 3.14 கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பள்ளிகளில் பயன்படக்கூடிய இந்த பையனுடைய மதிப்பு 22/7 யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கிமிடிஸ். அவர் தாங்க கொடுத்தது. சரி. அப்போது எனவே இந்த பையனுடைய எண் மதிப்பு 3.1408 மற்றும் 3.1429 ஆகிய இரு மதிப்புகளுக்கு இடையில் மட்டும்தான் இந்த பையனுடைய எண் மதிப்பு அமையும் அப்படின்றத உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். சரி. இந்த பை என்ற எண்ணிற்கு 2 தசம புள்ளிகள் வரை மட்டுமே சரியாக அமையும். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா பைக்கு 1,75,00,000 தசம புள்ளிகளுக்கு மேல்
சரியாக அமையக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான சமன்பாட்டை வழங்கினார். இதனை அடிப்படையாக கொண்டு தான் பையை லட்சம் கோடி தசம புள்ளிகளுக்கு மேல் சரியாக கணக்கிடுகிறோம். வட்ட வடிவம் தவிர எதிர்பாராத மற்ற கணக்கீடுகளில் கூட பார்த்திங்கன்னா இந்த பையினுடைய தேவை இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா பெண்டுலம் மோஷன். இந்த பெண்டுலம் மோஷனில் இந்த கால அளவில் இந்த எண் பயன்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வானில் தோன்றும் நீள்வட்ட சுற்றுப்பாதைகளில் எலிப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட பார்த்திங்கன்னா இந்த கோள்கள் சுழலும் கால அளவை கண்டறிய இந்த பை எண் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிதாக உற்பத்தி செய்யக்கூடிய கணினிகளினுடைய ஆற்றலை சோதிக்கக்கூட இந்த பையினுடைய எண் பயன்படுது. இவ்வளவு சிறப்பு மிக்க எண் பை =c/d என்ற எளிய சமன்பாட்டின் மூலமாக இதை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. சரி, மீண்டும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.